நீர் வகுப்பிலேயே தமிழ் ஆசிரியரை கேள்வி கேட்டு மாட்டுற ஆளாச்சே. இப்ப என்னதான் கேட்க போகிறாயோ? இல்லையென்றால் மட்டும் விடப்போகிறாயா? கேளும், கேட்டு தொலையும். தனக்காக மட்டும் வாழ்பவர் யார்? வேறு யார்? நான், நீர், நாங்கள் எல்லோரும். சரி, நமக்காக மட்டும் வாழ்பவர் யார்? அது நமது பெற்றோர்கள். அதுவும் சரி, நம் இனத்துக்காக வாழ்பவர் யார்? அது தலைவர். இப்பொழுது இந்த உலகத்துக்காக வாழ்பவர் யார்? உலகத்துக்காக மிகவும் கடினமாக கேள்வியாக இருக்கிற நீரே பதிலை சொல்லும். அதுதான் நம் உழவர்கள். சரிதான். எமக்காக வாழ்பவர்கள் நாங்கள், நமக்காக வாழ்வார்கள் பெற்றோர்கள், இனத்துக்காக வாழ்வார்கள் தலைவர்கள். ஆனால் இந்த உலகத்துக்காக வாழ்பவர்கள் தான் உழவர்கள். அவனின்றி அணவும் அசையாது. ஆனால் உழவர்கள் இல்லையேல் அவனும் அசையான். அப்படிப்பட்ட உழவர்களை போற்றி பாடாத கலை நிகழ்வு நடக்குமா? நல்ல விளைச்சல் விளைய விவசாயியின் வியர்வை எல்லாம் நெல்லாக சிரிச்ச நெல்லை எல்லாம் சீமையிலே விற்க மணப்பாறை மாடு பூட்டிய வண்டியிலே கிச்லி சாம்பா சிரிப்போடு சிங்காரித்து உயரமாய் தங்களது திறமையை வெளிக்கொண்டு வருகிறார்கள் நாம் இளங்கோ வகுப்பு மாணவ செல்வங்கள். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயர்வான். உழவுக்கும் தொழிலருக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு களிப்போரை நிந்தனை செய்வோம். உழுதுண்டு வாழ்வார் மட்டிலும் தொழுதுண்டு பின் செல்வார். அவர்கள் என்ன சொல்றார்கள்? சொல்வது எதுவுமே விளங்கவில்லையே. உழவு தொழிலின் சிறப்பையும் அதன் முக்கிய தொழிற்தையும் பற்றி தான் சொல்கிறார்கள். வருடங்களில் வறட்சியால் பயிர்கள் கருகின. அதிக மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நெற்பயிர்கள் எல்லாம் அழிந்தன. சாப்பாட்டுக்கே கஷ்டமாக இருந்தது. இந்த முறை நல்ல வேற்றுக்காக நீங்க தான் புதிய வேலைத்தாயை திட்டாதீர்கள். திருடப்பட்ட தன் ஏரிகளையும் குளங்களையும் அது பரிதாபமாக தேடி அலைகிறது. தன் இருப்பிடத்தை ஆக்கிரமித்து கட்டிடங்கள் கட்டியதால் விளை நிலங்களை குளங்களாக மாட்டியது மட்டுமல்லாமல் சாலையிலும் இறங்கி மறியல் செய்கிறது மழை நீர். கரமகங்கள் ஒன்றோடொன்று முட்டி மோதிட இறகை யோசையாய் இடியோசை வான பிளந்திட வான் வீரியங்கும் மின்னல் கோலமிட ஓசையுடனே வந்தான் மலையன். சின்ன மேகமே சின்ன மேகமே சேர்த்து வச்ச காசு வீசு சின்ன மேகமே. நட்ட தோட்டம் வாடி போச்சு நான் குளிச்சு நானும் மாச்சு மின்ன வெட்டி கும்மி கொட்டு கொட்டு மேகமே. சின்ன மேகமே சின்ன மேகமே சேர்த்து வச்ச காசு வீசு சின்ன மேகமே சின்ன மேகமே.
பகவான் எங்களுக்காக இறங்கி மழையை தந்து வைத்தார். நல்ல நேரம் பார்த்து வேலையை தொடங்கலாம். அதோ பாருங்கள், எங்க பார்த்தாலும் பச்சை பசேலென்று காட்சி அளிக்கிறது. எவ்வளவு அழகான நெற்பயிர்கள்! இந்த பயிர்கள் தான் நாம் சாப்பிடும் சோத்தை தருகிறது. பயிர்கள் நன்றாக வளர்ந்து கதிர் ஈனம் அக்கதிர்கள் முற்றி விளையும். பின் அருவி வெட்டி சூடு மிதிப்பார்கள். தொழிற்சாலையும் அரிசியும் பருப்பையும் காய்கறிகளும் உற்பத்தி செய்யவில்லை. விவசாயம் செழித்தான் விவசாயிகளின் குடும்பம் மட்டுமல்ல உலகத்துக்கே உணவு கிடைக்கும். குழந்தையின் பசி போக்க உணவூட்டும் அன்னை தெய்வம் என்றால் நாம் பசி போக்க உணவூட்டும் விவசாயம் தெய்வம்தான். எனவே விவசாயத்தையும் நாம் மதிப்போம். அந்த தெய்வத்தை வாழ்த்தி வன் விழுங்குவோம்.